இன்றைக்கி நம்ம முருகருக்கு என்னென்ன அபிஷேகங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அபிஷேகம் எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. இப்போ வீட்டில் குட்டி சிலையாவோ இல்லை பெரிய சிலையாவோ என்ன சிலை வச்சுருந்தாலுமே நீங்கள் அதுக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேகங்களை செஞ்சுக்கிட்டு வரலாம். இப்போ நான் வீட்டில் முருகர் சிலை வச்சுருக்கிறதுனால என்னால் எப்போ முடியுமோ வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ முருகருக்கு என்னால் முடிஞ்ச அபிஷேகங்களை நான் பண்ணிட்டு வர்றேன். அதை தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். அபிஷேகம் பண்ணுறதுனால நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம கோயிலில் தான் அபிஷேகங்களெல்லாம் பார்த்துருப்போம். வீட்டில் நாமளாக அபிஷேகங்கள் பொதுவாகவே பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு டைம் இல்லை. வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனால் நம்மளால் அது பண்ண முடியலை. பண்ணக்கூடியவங்க இந்த அபிஷேகத்தை பண்ணி பாருங்கள். இந்த அபிஷேகம் பண்ணுறதுனால நமக்கு மன அமைதி, மன நிம்மதி இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். உங்களால் என்ன பொருள் முடியுமோ அதை வச்சு எளிய முறையில் முருகர் வழிபாடு பண்ணுங்கள். நம்ம மனமுருகி அதை வச்சு தான் பண்ணணும். முருகனுக்கு பண்ணுற அபிஷேகங்கள் எதுவாக இருந்தாலும் அது அந்த முருகன் மனசார ஏற்றுப்பார். அபிஷேகங்கள் பண்ண பண்ண நம்மளுக்குள்ள பல மாற்றங்கள் வரும். என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலுமோ, இல்லை மனசில் இருக்கிற பிரச்சனையோ, இல்லை நம்ம குடும்ப பிரச்சனையோ, பணப்பிரச்சனை, இன்னும் பல பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். முருகா அப்படின்னு நீங்கள் இந்த சொன்ன உடனே அந்த ஒரு சொல்லுக்கே அவ்வளோ மதிப்பு இருக்கும்போது நீங்கள் முருகனுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணும்போது அவர் மனம் இறங்கி வராமல் இருப்பாரா சொல்லுங்கள்? முருகா, நான் உனக்காக அது பண்ணுறேனே, நீ எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறியே, கஷ்டத்தை மட்டுமே கொடுக்குறியே அப்படின்னு சொல்லுவீங்க. கஷ்டத்தை கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? உங்களை வலிமைப்படுத்துறதுக்காக. அதனால் நீங்கள் கடவுளுக்காக ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரமாவது ஒதுக்கி அந்த அபிஷேகங்களை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்களே சொல்லுவீங்க, ஒரு சில மாதங்கள்லேயே உங்களுக்கான ஒரு மாற்றம் தெரியும். ஆமாம், நீங்கள் சொன்னீங்க, நான் பண்ணினேன், எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்திருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது திருநீர் அபிஷேகம். இந்த திருநீர் அபிஷேகத்தை பார்க்க பார்க்க நம்ம உடம்புல எப்படியாப்பட்ட வியாதியாக இருந்தாலுமே சீக்கிரமாகவே குணமாயிரும். திருநீர் அபிஷேகம் பண்ணால் நோய் குணமாகுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்புங்க. நம்பினாதே ஒரு விஷயம் நடக்கும். இதை பண்ண நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்பி செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா முருகருக்கு தீபாராதனை காட்டுங்க. காட்டிட்டு அதுக்கப்புறமா தீபாராதனை காட்டி முடித்ததுக்கப்புறமா முருகனுக்கு விளக்கு ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலை தீபம் ஏற்றுறது மிகச்சிறப்பானது. ஏன்னா வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றும் போது நம்ம மனசில் என்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டு அதை செய்கிறோமோ கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடக்கும். அந்த முருகன் அப்பன் நடத்தி வைப்பார். அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் அதிகாலை வேளையில் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. என்னால் சீக்கிரமாக எந்திரிச்சு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க பரவாயில்ல, உங்களால் எந்திரிச்சு எப்போ பண்ண முடியுமோ அப்போ பண்ணுங்க. எப்போ பண்ணுறோம், எந்த டைமில் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. முருகனுக்காக பண்ணுறோம், அதை மனசார பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலான எல்லாமே நடக்கும். அடுத்ததாக